நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்குரியது தனுசு ராசியிலே சூரியன் இருக்கிறார். இதனாலே 4 ராசிகளுக்கு நன்மை சொல்கிறோம். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம். நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறதையும் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. அஸ்வினி பரணி கிருத்திகை 3 பேருக்கும் தான் ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவனடியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, ஆனால் தோக்க மாட்டீங்க அது சொல்ல முடியும் செஞ்சா. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். மொத்தத்தில் பிரமாதமான நாள். திருஷ்டி இருக்குது, வழிபாடு செய்யணும். ஆமாம், நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மனசில் ஒரு மாதிரி கர்வம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு வெற்றி அப்படி நம்ம யார் அப்படிங்கிற திமிர் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. ஓம் உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, உக்ரனே போற்றி, உக்ரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏதாவது ஒரு பகுதி, இருக்கணி வெய்யோம், ஏதாவது ஒரு பகுதி படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இருக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும், நல்லா இருக்குது, வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மனசில் ஒரு மாதிரி கர்வம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு வெற்றி அப்படி நம்ம யார் அப்படிங்கிற திமிர் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. ஓம் உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, உக்ரனே போற்றி, உக்ரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏதாவது ஒரு பகுதி, இருக்கணி வெய்யோம், ஏதாவது ஒரு பகுதி படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இருக்காது. கடகராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, வீண் பதட்டம், வீண் தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம். இந்த தனுசு ராசியிலே சூரியன் இருப்பதனால இந்த மாதம் முழுக்க வெதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை சூரியன் குறைக்கிறார். சூரியன் உதவியாக இருக்கார், அது வேற. இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை. சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, சந்திரன் உதவியாக இல்லை, நல்ல நாளாக இல்லை. கவனம் பேச்சில், பண விஷயத்தில். அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவனடியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, ஆனால் தோக்க மாட்டீங்க அது சொல்ல முடியும் செஞ்சா. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு. உங்கள் பிறவி பலம் தில்லு, ஜெயிக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீளம். மனசில் ஒரு மாதிரி கர்வம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு வெற்றி அப்படி நம்ம யார் அப்படிங்கிற திமிர் வந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், நல்லது. ஓம் உஷாதேவியே போற்றி, உலூபியே போற்றி, உக்ரனே போற்றி, உக்ரனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏதாவது ஒரு பகுதி, இருக்கணி வெய்யோம், ஏதாவது ஒரு பகுதி படிங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இருக்காது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அனுகூலமான எண்
3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படித்து பாருங்க. மனசு ரொம்ப கர்வமாக இருந்துச்சுன்னா, கெத்தாக இருந்துச்சுன்னா பணிவு வேணும், அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஜாம்பவதியே போற்றி, ஜாம்பவதியே போற்றி, மித்திரவித்தையே போற்றி, லக்ஷ்மணையே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, இதெல்லாம் செஞ்சுருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக வரும், சிரமங்கள் குறைவாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் வெற்றி வரும். அதான் செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். துளாராசிகார நேயர்களே, பிரமாதமான நாள். வெற்றி, உயர்வு, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கில்லி ஜெயிக்கிறீங்க. தனுசு ராசியிலே இருக்கிற சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உதவிகளை தந்து கொண்டே இருப்பார். சூரியன் செய்வார். இன்னைக்கு சந்திரனும் செய்கிறார். டபுள் ஸ்வீட்டு கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படித்து பாருங்க. மனசு ரொம்ப கர்வமாக இருந்துச்சுன்னா, கெத்தாக இருந்துச்சுன்னா பணிவு வேணும், அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஜாம்பவதியே போற்றி, ஜாம்பவதியே போற்றி, மித்திரவித்தையே போற்றி, லக்ஷ்மணையே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, இதெல்லாம் செஞ்சுருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக வரும், சிரமங்கள் குறைவாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் வெற்றி வரும். அதான் செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி உயர்வு உண்டு. 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. 2ல் சூரியன் இருக்கிறதுனாலே சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. வேறு சில வழிபாடுகள் திருஷ்டிக்காக சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுறுசுறுப்பு, வேகம் 3 நட்சத்திரத்துக்கும் இன்று வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 4, 5 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. பாலகுமாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படித்து பாருங்கள். மனசு ரொம்ப கர்வமாக இருந்துச்சுன்னா, கெத்தாக இருந்துச்சுன்னா பணிவு வேணும், அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஜாம்பவதியே போற்றி, ஜாம்பவதியே போற்றி, மித்திரவித்தையே போற்றி, லக்ஷ்மணையே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, இதெல்லாம் செஞ்சுருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக வரும், சிரமங்கள் குறைவாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் வெற்றி வரும். அதான் செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், ஏகப்பட்ட கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. எனவே நிதானம், பொறுமை, பேச்சிலே பொறுமை. வழிபாடு முக்கியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவவாக்கியரே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி, சிவனடியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை அல்லது ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிங்க, நல்லது. ஆமாம், ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது, ஜெயிக்கிறது உறுதி கிடையாது, ஆனால் தோக்க மாட்டீங்க அது சொல்ல முடியும் செஞ்சா. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வீம்பு, அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்குது. எனவே பிடிவாதம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. அனுகூலமான எண் 4 வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் அதிதியே போற்றி, சூரிய பகவானோட அம்மா. அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலிருந்து அதை படிங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை, பசுமாட்டு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அது உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம் அதிகம், வீம்பு அதிகம், கர்வம் அதிகம், வெத்து கெத்து அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபத்தை தருவார். அது கூட்டி கழித்து பார்த்தா அந்த மார்கழி மாதத்தில் அப்படி. ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1 வடக்கு தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் அதிதியே போற்றி, சூரிய பகவானோட அம்மா. அருக்கனே போற்றி, சூரியன். அனந்தனே போற்றி, ஆதிசேஷன். அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும்.
ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கோயிலில் இருந்து அதை படிங்க. கேட்கறது இல்லை, படிக்கிறது. படிச்சிருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை தவிடு, கோதுமை பசுமாட்டு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, அது உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு, கில்லி மாதிரி இருக்கீங்க, கலகிறீங்க, நல்ல நாளாகிறோம், சந்தோஷம் அதிகமாகும். அப்புறம் என்ன, பிரமாதம், வெற்றி, உயர்வு, நல்ல நாள். 10ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் மார்கழி மாதம் முழுக்க தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் வெற்றியை தருவார். சந்தோஷம். இன்றைக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதமும் சூரியனுக்கு உதவி, சூரியனால் உதவி. அனுகூலமான எண் 4, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படித்து பாருங்கள். மனசு ரொம்ப கர்வமாக இருந்துச்சுன்னா, கெத்தாக இருந்துச்சுன்னா, பணிவு வேணும், அதுக்காக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஜாம்பவதியே போற்றி, ஜாம்பவதியே போற்றி, மித்திரவித்தையே போற்றி, லக்ஷ்மணையே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தயவுசெய்து ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கோதுமை கொடுங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க, இதெல்லாம் செஞ்சுருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது, வெற்றி ஸ்மூத்தாக வரும், சிரமங்கள் குறைவாக இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இல்லாமல் வெற்றி வரும். அதுதான் செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். நேயர்களே, ராசி பலனை நாங்கள் சூரியனோட நிலையை அனுசரித்து, சந்திரனோட நிலையை அனுசரித்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.